இல்லை சார், ரொம்ப நாளாகவே இருக்குது சார். உலகம் கண்டுபிடிச்சதுலேருந்து அது இருக்குது ஆக்சுவலாக. ஸ்ரீகாந்த் கூட அந்த இதில் தான் திரைப்படத்திலே உங்களை போல ஆக்டர்ஸ் எல்லாமே இப்போ வந்து இந்த ட்ரக்ஸில் சிக்கிக்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இல்லை சார், இன்றைக்கி நேற்று இல்லை சார். நீங்கள் நமக்கு இது நம்ம கூட்டத்தை கூட யாராவது ஒருத்தங்க இருக்கலாம். இப்போ தான் வெளி உலகத்துக்கு வருது. பெரிய பெரிய நடிகர்கள் கைது அந்த அளவுக்கு போகிறதெல்லாம் இப்போ தான் வெளியே வருது. அதில் சார் ரொம்ப நாளாகவே இருக்குது சார். பல நாட்களாகவே வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆக்சுவலாக? அதெல்லாம் கூட ஒரு போதை பழக்கம் தானே ஆக்சுவலாக. ஸோ அதில் ரொம்ப நாளாகவே இருக்க தான் செய்யுது. அதோட சின்ன எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் நீங்கள் சொல்கிற மற்ற பழக்கங்கள் எல்லாமே. அது வெளியே வருது. அது இன்னும் ப்ரூவ் ஆகலை இல்லையா? ஒருத்தர் குடிச்சிருக்காங்க, என்ன உண்மை என்ன எதுன்னு தெரியாது. அது போலீஸ் விசாரணைக்குள்ளே இருக்கிறதுனால அவர் குடிச்சாருன்னு உறுதியாக சொல்ல முடியாது ஆக்சுவலாக. இப்போ விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், அப்படி எதுவும் இல்லை. ஃபியூச்சரில் பண்ணும்போது ஆக்சுவலாக நான் மியூசிக் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா ஒரு 10 வருஷமாக. நான் வந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டதுனால சத்யதீர்மகன் படத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. ஏன்னா விஜய் ஆண்டனியை வச்சு நான் மியூசிக் பண்ணும்பொழுது விஜய் ஆண்டனிக்கு வந்து சர்டன் கைண்ட் ஆஃப் மூவி தான் செட் ஆகும். நான் ஓப்பனிங் சாங் அடிக்க முடியாது, அனுஷ்கா கூட டுவேட் பாட முடியாது. இதெல்லாம் பாடுறதுக்கு வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்னால தான் முடியும். நல்ல குத்துப்பாட்டெலாம் பாடுறதுக்கு, ஓப்பனிங் சாங் பண்ணுறதுன்றதுனால என் மியூசிக்கில் ஸ்டில் என்னால் வைபான சாங் கொடுக்க முடிஞ்சால் கூட என் கதைகளில் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுச்சு விஜய் ஆண்டனி வச்சு பண்ணுறதுனால. ஸோ நான் மற்ற ஹீரோஸை வச்சுக்கிற ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த ஒருவேளை நான் மார்கனில் வந்து ஃபினான்ஷியலாக சேஃபாக இருந்தேன்னா, நான் பண்ணுற சத்யதீர்மகன் ஒரு ஃபினான்ஷியல் சேஃபாக இருந்தால் அதர் ஆக்டர்ஸை வச்சும் நான் ப்ரொடியூஸ் பண்ணலான் இருக்கேன். அதர் ஆக்டர்ஸுக்கு நான் மியூசிக் கூட பண்ணலான்ற முடிவில் தான் இருக்கேன் சார். இது வரைக்கும் ஆமாம் வாய்ப்புகள் இருக்கா? இல்லை சார், எனக்கு ஆக்சுவலாக வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதை பற்றின அறிவுகள் எனக்கு பெருசாக கிடையாது சார். நிறைய விஷயங்கள் டீட்டெயில் இருக்கு இல்லையா, மட்டம் மாவட்டம், அதுக்கான உழைப்புன்னு இப்போ ஆல்மோஸ்ட் 50 வயசு ஆச்சு. இது வரைக்கும் அதை பற்றி எது விஷயம் தெரிஞ்சிக்கல. இனிமேல் அதை தெரிஞ்சு ஏரியா வயசாக மக்களை போய் பார்த்து புரிஞ்சு நிறைய விஷயம் கற்றுக்கணும் சார். திருதுப்புன்னு ஒரு ஃபேம் இருக்குன்றதுனால டக்குன்னு வந்து அரசியலை குதிக்க முடியாது இல்லைங்களா? மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு எனக்கு மனசில் தோணுது. ஆனால் அரசியல் வடிவமைப்பு பண்ணுறது வேறு ஆக்சுவலாக. அதில் வந்து அதன் ரீதியான அறிவு இருந்தால் தான் அதன் ரீதியான செயல்பாடுகளை ப்ராப்பராக செய்ய முடியுன்றதால அந்த எண்ணம் எனக்கு பெருசாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.